நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டும் எதுக்கு விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா அதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதே ரீஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்படி பார்த்தோம்னா ரீஃபைன் பண்ண எண்ணெய் தானே விலை அதிகமாக இருக்கணும். ஆனால் செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எப்படி விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் ஈல்டு. இப்போ உதாரணமாக 1 கிலோ அளவுக்கு ஒரு பருப்போ கடலையோ எண்ணெயோ இருக்குது. அதை பிழிஞ்சு எந்த அளவு எண்ணெயை என்னால் வெளியில் எடுக்க முடியுது அப்படின்றது தான் இந்த ஈல்டு. அப்போ அந்த பொருளில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெயும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் 100% ஈல்டு. அதே என்னால் மொத்த எண்ணெயும் பிழிஞ்சு எடுக்க முடியல, அதில் ஒரு 50% தான் எடுக்க முடியுது அப்படின்னா அது 50% ஈல்டு. இப்போ அந்த மரச்செக்கிலலாம் பிழிஞ்சு சுற்றி எடுக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து எவ்வளவு எண்ணெயை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50லேருந்து 60% மட்டும்தான் அந்த போடக்கூடிய பொருள்லேருந்து எண்ணெயை பிரிக்க முடியும். அப்போ மீதி எல்லாமே அந்த சக்கையோட தான் இருக்கும். அப்போ நமக்கு தேவையான ஒரு 1 லிட்டர் எண்ணெயை பிரித்து எடுக்கிறதுக்காக அங்கே 1.5 மடங்கு அதோட ரா மெட்டீரியலை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதோட விலை வந்து அதிகமாக இருக்குது. சரி, இதே விஷயத்தை நம்ம